குட் ஈவினிங் மாஸ்டர்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே மாஸ்டர், இன்னைக்கு நான் கர்மா பற்றி பேச போகிறேன். ஆக்சுவலி கர்மா பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துருப்போம், நிறைய படிச்சிருப்போம். ஸோ அதுலேருந்து சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ண போகிறேங்க. ஓகே, முதல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் கர்மா? கர்மா என்றால் என்ன? ஸோ கர்மாங்கிறது நம்ம செய்கிற செயல், எல்லாமே கர்மா தான். கர்மானாலே செயல் தான். கர்மாவுக்கு அடுத்த இன்னொரு வேர்டு என்னன்னா செயல். நம்ம மூச்சு விடுறது, சாப்பிட்றது, தூங்குறது, படுக்கிறது எல்லாமே செயல் தான். ஆனால் அந்த சாப்பிட்றது, தூங்குறது அது எல்லாமே அது ஒரு நார்மல், அது ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லாத ஒரு செயல். அது நமக்கு நாமே செஞ்சுக்கிறது. ஆனால் இது நம்ம அடுத்தவங்களுக்கு எப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம செய்கிறோமோ அது எல்லாமே கர்மா அப்படிங்கிற விஷயத்துல வரும். இப்போ இந்த கர்மா சஞ்சிதம் கர்மா. ஸோ இது தெரியும் எல்லாருக்கும், பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சஞ்சிதம் கர்மா 3 வகையா பிரிக்கிறாங்க. அந்த 3ல இருந்து 5ஆ பிரிக்கிறாங்க அந்த கர்மாவை. ஸோ இந்த சஞ்சிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் அந்த 3 மட்டும் நான் இம்பார்ட்டன்ட், அந்த 3 தான், அந்த 3 மட்டும் நான் சொல்றேன். அந்த சஞ்சிதம் அப்படின்னா என்னன்னா, நம்மளோட சர்வர் ரூம் இருக்குல்ல. இப்போ ஒரு ஐடி கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஆஃபீஸ், எல்லாரோட நார்மல் ஆஃபீஸ்லையுமே ஒரு சர்வர் ரூம்னு ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சர்வர் ரூம் எதுக்கு? எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணுற இடம். நமக்கு வேணுங்கிற டேட்டாஸ் நம்ம எடுத்துக்கலாம், திருப்பி போய் நம்ம வேணுங்கிற டேட்டாஸை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த சஞ்சிதம் அப்படிங்கிற கர்மா என்னன்னா, ஒவ்வொரு மனுஷங்களோட ஸ்டோரேஜ், ஒரு ஆத்மாவோட சர்வர்னே சொல்லலாம். நம்ம போய் நம்மளோட டேட்டாஸ், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு ஒரு 50, ஒரு 100 வச்சுக்கோமே, நமக்கு ஒரு 1000 வச்சுக்கோமே, நமக்கு 1000 ஃபைல் அது உள்ளுக்கு இருக்கு. அந்த 1000 ஃபைல் எல்லாமே நம்மளோட கர்மா. ஸோ நம்ம என்ன பண்றோம், இந்த பிறவி எடுக்கும்போது 1000த்தையும் நம்ம எடுத்துட்டு ஒரே பிறவியில நம்ம அதை முடிக்க முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நமக்கு தேவையான அந்த ஒரு ஃபோல்டரை மட்டும் நம்ம எடுத்துட்டு இந்த பூமிக்கு நம்ம பிறப்பெடுக்கிறோம். அதுக்கு பேரு பிராப்தம்னு சொல்லுவாங்க, பிராப்த கர்மா. ஸோ அந்த ஜாதகம் பார்க்கலாம் போயிருக்கீங்க, ஐயர்கள்லாம் நிறைய அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. பிராப்தம் இருந்தால் தான் அதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த பிராப்த கர்மா. ஸோ இந்த பிராப்தம் அப்படிங்கிறது, நம்ம அந்த ஒரு ஃபோல்டர் எடுத்துட்டு வரோம். நமக்குள்ள 1000த்துல நம்ம ஒன்னே ஒன்று எடுத்துட்டு இந்த பூமிக்கு பிறப்பெடுக்கிறோம். அதை நம்ம இந்த கர்மாவை கழிக்கிறோம். அதை கழிச்சுட்டு நம்ம இப்ப இந்த பிறவி எடுத்திருக்கோம், நம்ம பிராப்தம் எடுத்துட்டு வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். 3வது ஆகாமியம். ஆகாமியம் அப்படின்னா, இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு ஃபைல் எடுத்துட்டு வந்திருக்கோம். இங்க நம்ம அந்த கர்மாவெல்லாம் கழிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபைல் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆனா இந்த ஆகாமியம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பிறப்பு எடுத்திருக்கும் போது நம்ம புதுசா செய்யறோம்ல கர்மா, அதுதான் இந்த ஆகாமியம். ஸோ இந்த ஆகாமியம் என்ன ஆகும்னா, திருப்பி சஞ்சிதத்தோட அந்த சர்வர் ரூம்க்கு பழைய, நீங்க இந்த பிறப்பை எடுத்துட்டு முடிக்கும் போது நீங்க என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்களோ அந்த கர்மா, குட் பேட் எல்லாமே அந்த சஞ்சிதமோட போயிட்டு சேர்ந்துரும். ஸோ அப்போ அந்த 1000ங்கிறது, நம்ம இந்த பிறப்பெடுத்து நம்ம இன்னும் அதிகமான கர்மா நம்ம செய்கிறோம் அப்படின்னா, பேட் கர்மா செய்கிறோம் அப்படின்னா, மறுபடியும் அந்த 1000ங்கிறது 1100 கூட போகலாம். திருப்பி நீங்கள் மறுபடியும் அதை பொறப்பெடுக்கணும், அதை எடுக்கிறதுக்கு கழிக்கணும். ஸோ நம்ம இந்த பொறப்புல நம்ம அந்த ஆகாமியம் கர்மா நம்ம வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்னங்கிறது நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ இதுதான் கர்மாவோட பேசிக். கர்மா என்ன அப்படின்னா இதுதான். ஸோ அடுத்த கேள்வி, இது ஆக்சுவலி நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னா, சில ஞானிகள் கிட்ட, மகான்கள் கிட்ட ஒரு மக்கள் கேள்வி கேட்பாங்க பார்த்தீங்களா, கேள்வி. அந்த கேள்வியும் அவங்க கூறின பதிலும் தான் இப்போ நான் எடுத்திருக்கேன் என்னோட டாபிக். ஸோ இதுல இந்த முதல் கேள்வி, நல்ல கர்மானா என்ன, கெட்ட கர்மா அப்படின்னா என்ன? நார்மலா நமக்கு எல்லாமே தெரியும், நல்ல கர்மா அப்படிங்கிறது நம்ம செய்யற ஒரு நல்ல செயல், அடுத்து வர சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல செயல்கள். கெட்ட கர்மா அப்படின்னா எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப கெட்ட கர்மாங்கிறது, நம்ம சந்தோஷமா இருந்தா மட்டும் அது நல்ல கர்மால வராது. அடுத்தவங்களையும் சந்தோஷப்படுத்தி நம்மளும் சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் அது நல்ல கர்மால முடியும். இப்ப ஒரு திருடர் இருக்காரு, அவர் போயிட்டு ஒரு வீட்டுல போயிட்டு திருடுறாரு. ஆனா அவரு அந்த திருடிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவரும் அவரை சார்ந்தவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அந்த இடத்துல எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. அது நல்ல கர்மால முடியாது. ஏன்னா அவர் இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்துறாரு, அந்த காசை வச்சு அவர் இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்துறாரு. ஆனா அதே அந்த நகை பணம் தான் இழந்தவங்க அந்த இடத்துல ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்கல்ல. ஸோ அது எல்லாமே இவங்களை அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஆனா இவர் என்ன நினைச்சிருக்காரு, அந்த காசை கெட்ட வழியில ஒரு காசை எடுத்து அதை இங்க நல்லா எல்லாருக்கும் அதை கொடுக்குறோம்,
தானம் தர்மம் பண்ணலாம். ஆனா இவங்க எல்லாம் அது சந்தோஷமா இருக்காங்கன்னா அது வந்து ஒரு நல்ல கர்மால போய் முடியாது. அது கண்டிப்பா அது கெட்ட கர்மா. கெட்ட கர்மா அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல சொல்லலாம். இப்ப ஒரு ஒரு கர்மா நம்ம வந்து கழிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து இந்த இது வந்து கடவுள் ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டத்தை ரொம்ப கொடுக்குறாரு, ஏன் இந்த பாகுபாடு ஏற்றத்தாழ்வு ரெண்டு விதமா வாழ்க்கையை ஏன் கடவுள் படைக்கிறாரு அப்படிங்கிறது நிறைய பேருக்குள்ள கேள்வி. முதல் கேள்வி, கடவுள் ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு நிறைய பேரு நம்ம வந்து கடவுள்கிட்ட நம்ம இந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி கஷ்டங்கள் வருது அப்படின்னு. இப்போ அடுத்த ரெண்டாவது கேள்வி, ஏன் இந்த பாகுபாடு ஏற்றத்தாழ்வு? பாருங்க, ஒரு ஒரு சிலர் ரொம்ப ரிச்சாகவும் இருக்காங்க, ஒரு சிலர் ரொம்ப தாழ்மையான நிலையிலும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுல கடவுள் படைக்கிறாரு அப்படின்னு ஏன் அப்படிங்கிறது இந்த கேள்விக்கான பதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அப்பா 4 பிள்ளைங்க, நம்மளோட அந்த 4 பிள்ளைங்களையும் ஒரு ஆளை கொண்டு போயிட்டு நல்ல பெரிய ஹை ஸ்கூல்ல நல்ல ஒரு ஹை ரிச்சான ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதையும் மற்ற பிள்ளைங்களை கொண்டு போயிட்டு நார்மலான இடத்துல படிக்க வைக்கிறோமா? இல்லை. எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் நம்ம வளர்க்குறோம், ஒரே மாதிரி தான் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறோம். அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி நல்ல நிலைக்கு வரணும்னு தான் ஆசைப்படுறோம். ஸோ இப்போ இந்த இந்த பிரபஞ்சம், இந்த ஆத்மாக்களுக்குள்ள ஆத்மா எல்லாத்துக்குமே உள்ள தந்தை யாருன்னா கடவுள் தான், இந்த பிரபஞ்சம் தான். ஸோ அந்த 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 கடவுள் வந்து எப்படி நமக்கு வந்து அதே மாதிரி ஒரு வஞ்சகம் கொடுப்பாரு? கண்டிப்பா இல்லை தானே. இப்போ ஒரு நம்ம பிள்ளைங்களுக்கு மட்டும் நம்ம எப்படி வஞ்சகம் பண்றோமா? இல்லை. எல்லா பிள்ளைங்களையும் நம்ம ஒரே மாதிரி தான் வளர்க்குறோம், எல்லாருக்கும் நம்ம ஒரே மாதிரி தான் செய்யறோம். அப்போ அதே தான் கடவுளும் நமக்கு ஒரே மாதிரி தான் படைக்கிறார். இந்த இந்த பூமியில உள்ள எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் படைக்கிறாரு. ஆனா அங்கதான் இந்த கர்மா வேலை செய்யுது. நம்ம என்ன பண்றோமோ அது நமக்கு திருப்பி கிடைக்குது. கிருஷ்ண பரமாத்மா மகாபாரதத்துல சொல்லியிருக்காங்க, கீதையில சொல்லியிருக்காங்க, வினை எதை நீ விதைக்கிறியோ அதை நீ அறுவடை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் அந்த கர்மா. அந்த உலகத்துல விதின்றது ஒண்ணு இல்லவே இல்லை. நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வருது. நம்ம நம்ம நல்லது விதைச்சா நல்லது வருது, கெட்டது விதைச்சா கெட்டது வருது. ஸோ அதை நம்ம கண்டிப்பா நம்ம வந்து அதை வந்து அசை பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த கர்மாவை நம்ம வந்து எப்படி போக்குறது, இதுதான் முக்கியமான கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். நம்ம கர்மா வந்து எப்படி கழிக்க போறோம் அப்படின்னு. இந்த கர்மாவை நம்ம கழிக்கிறோம் அப்படின்னா, முதல்ல நம்ம செய்யற அந்த நல்ல செயல் வந்து அதிகமா இருக்கணும். அதிகமான நல்ல நல்ல குட் கர்மா நம்ம எப்பெல்லாம் ரொம்ப அதிகமா நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே வரணும். அதுல வந்து அந்த மூணாவதா நம்ம ஒண்ணு பார்த்தோம்ல, அந்த ஆகாமியம். ஸோ இதை வந்து பேர்ன் பண்றதுக்கான வழிகள் வந்து சொல்லியிருக்காங்க. மகான்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தியான முறை, தியானம், தவம். அதாவது மெடிடேஷன்ல நிறைய குருமார்கள் ஒருத்தரும் ஒரு மெத்தட் சொல்லியிருக்காங்க. நிறைய மெத்தட்ஸ் இருக்கு மெடிடேஷன்ல. நம்மளோட அனாபன சதியா இருக்கலாம், இல்ல குண்டலினியா இருக்கலாம், நிறைய மெடிடேஷன் மெத்தட்ஸ் இருக்கு. ஆனா எல்லாமே அது முடிகிற இடம் ஒற்றை புள்ளி தான். இந்த மெடிடேஷன் எல்லாமே முடிகிற இடம் ஒற்றை புள்ளி தான். எல்லாமே அந்த ஒற்றை புள்ளியை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாருமே மெடிடேஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம அந்த மெடிடேஷனை நம்ம எப்ப அந்த கடவுள் தன்மையை, நமக்குள்ள இருக்க அந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம எப்ப வந்து நம்ம உணர்றோமோ அப்போ வந்து இந்த ஆகாமியம் கர்மா வந்து சுத்தமா இல்லாம போகுது அப்படின்னு ஞானிகள் சொல்றாங்க. ஸோ இப்ப இந்த கர்மா நமக்குள்ள இல்லை அப்படின்னா நம்ம திருப்பி போகும்போது எம்டியா தான் போவோம், எதையுமே எடுத்துட்டு போக மாட்டோம். நம்ம பிறக்கிறப்ப நம்ம அந்த நான் சொன்னல அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஃபைல் ஒன்று எடுத்துட்டு வரோம், நம்ம அதை வந்து அனுபவிக்கிறதுக்காக இந்த பூமியில நம்ம பிறப்பெடுத்திருக்கோம். ஆனா நம்ம திருப்பி நம்ம மேலே போகும்போது இதை எடுத்துட்டு போனோம்னா மறுபடியும் அங்க ஸ்டோரேஜ் என்னாவது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம இந்த தியானம், இந்த மாதிரி நம்ம குருமார்களை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து எப்பெல்லாம் இந்த தியானம் செய்து நமக்குள்ள இருக்க அந்த கடவுள் தன்மையை நம்ம உணர்றோமோ, நம்ம பண்ற அந்த பாவம், அந்த கர்மா அது எல்லாமே கழியுது அப்படின்னு சொல்றாங்க. என்னோட ஃப்ரெண்டு சரஸ் கூட ஒரு தடவை அவங்க கிட்ட ஒரு இது ஷேர் பண்ணேன். என்னோட ஆஃபீஸ்ல நடந்த கதை. இப்ப கர்மா வந்து எப்படின்னா எப்படி வேலை செய்து பாருங்க. அதாவது இப்ப என்னோட ஆஃபீஸ்ல வந்து 2 கம்பெனி இருக்கு, ஒரே பாஸ் தான். அப்போ ஒரு MFL மலேசியாவோட ஃபுட்பால் இருக்குல்ல, அதோட ஆர்டர் ஒரு 200,000 ஒரு பெரிய ஆர்டர். ஸோ அது நான் தான் ஹேண்டில் பண்றேன். அப்போ நாங்கள் எல்லாம் ஒரு குரூப்ல இருக்கோம். நான் ப்ரொடக்ஷன் மேனேஜரு, என்னோட பாஸு, அந்த MFLோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் எல்லாருமே ஒரு குரூப்ல இருக்கும். அப்போ எங்களுக்கு அந்த ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு டைரக்டா அக்சஸ் இல்லை என் கம்பெனிக்கு அந்த வெண்டர் கிட்ட அவங்க ஆர்டர் பண்ண ஜாமான்லாம் வாங்குறது. என்னோட இன்னொரு கம்பெனிக்கு அக்சஸ் இருக்கு. நான் என்ன சொல்றேன், அந்த ஸ்டாஃப் கிட்ட நீங்க பிஓ ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பிஓ கொடுக்குறேன், நீங்க அதை எங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ அவங்க அந்த நான் சொன்னவங்க வந்து அவங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. இல்லை நீங்க வந்து எனக்கு அது கொடுங்க, இது கொடுங்க, ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்க்கு. நான் சொன்னேன் நம்ம எல்லாம் ஒரே கம்பெனி தான், ஒரே பாஸ் தான்,
ஜஸ்ட் சிம்பிள். நான் உங்களுக்கு பியூ கொடுக்குறேன், நீங்க எனக்கு அதை வாங்கி கொடுங்க, அவ்வளவுதான் அப்படின்னு நான் சொல்றேன். அவங்க சம்மந்தமே இல்லாத வார்த்தையெல்லாம், அந்த அவங்களுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையெல்லாம் என்கிட்ட பேசுறாங்க. ஏன் எதுக்கு பேசுறாங்கன்னே தெரியல. எனக்கும் ஷாக்கா இருக்கு. ஏன் இப்ப நான் நார்மலா தானே உங்களை பேசிட்டு இருக்கேன், திடீர்னு இப்ப நான் இதை வந்து என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றேன், ஒன்றும் இல்லை, அது உன் கர்மா, அதை எடுத்துட்டு போயிடுச்சு, நீ நினைச்சுக்கோ அப்படின்றாங்க. இதுதான் உண்மை. கர்மா வந்து ஆக்சுவலி நம்ம வந்து என்ன பண்றோம், கர்மாவை கழிக்கிறதுக்காக நம்ம பிறந்திருக்கோம். ஆனா நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா, ஒருத்தர் தேவையில்லாம ஒருத்தரை ஏசி அவரோட கர்மாவை நம்ம வாங்கிக்கிறோம். இதுதான் உண்மை. ஸோ நம்ம கர்மாவை அடுத்தவங்க கிட்ட எல்லாத்தையுமே நம்ம வந்து கர்மாவை வந்து வாங்கிக்கிறோம். அவர் என்ன பண்றாரு, அவர் இன்னொரு ஆள்கிட்ட கர்மா வாங்குறாரு, நான் இவர்கிட்ட உள்ளதை வாங்குறேன். இப்படியே நம்ம வாங்கிட்டு திருப்பி 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 அந்த கர்மா வந்து ரொட்டேஷன்ல இருக்கு. அந்த வடிவேலு ஒரு மூவி பாத்தீங்கன்னா, அந்த கையை தலையில வச்சுக்கிட்டே இருப்பாரு, கையை எடுத்துட்டா கழுத்தை கடிச்சிடுவாரு. அதே மாதிரிதான் நம்ம அந்த கர்மாவை அங்கேயே வச்சுட்டு இருக்கோம். நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னொரு ஆளை அங்க கோர்த்து விட்டு தான் நம்ம வெளியாக முடியல. ஸோ அதே தான் நம்ம திருப்பி திருப்பி ரொட்டீனாவே நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ இது வந்து நம்ம கர்மாவை பேர்ன் பண்றதுக்கு வழி வந்து என்னன்னா, நம்ம திருப்பி நம்ம எதுவுமே செய்யாம இருக்கணும். அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து அவங்க மனசு கஷ்டப்படாம இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. உடல் ஆத்மா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க அந்த கேள்வி. ஸோ உடல் வேற ஆத்மா வேற நமக்கு கண்டிப்பா தெரியும். அந்த உடல்ங்கிறது ஒரு பெரிய ஒரு நடிகரோடதா, ஒரு பிரைம் மினிஸ்டரோடதா இருக்கலாம். அந்த உடல் வந்து அதுக்குன்னே அந்த உடல் வந்து டிசைன், அது அப்படிதான் இருக்கணும். ஆனா அந்த உள்ள சோல், அதுதான் அந்த உடலை முழுசா இயக்குது. அந்த சோல் தான் அந்த உடலை இயக்குது. ஸோ இப்போ அந்த சோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ போன ஜென்மத்துல வந்து, இப்போ இந்த ஜென்மத்துல வந்து ஒருத்தர் வந்து நல்ல லாயரா இருக்காரு. இவர் வந்து ஒரு பெரிய லாயர், நல்ல ஒரு டேலண்டான லாயர், நல்ல லா படிச்சிருக்காரு. அவர் நல்ல அந்த லாயரா இருந்துட்டு அந்த ஜென்மத்தை அவங்க முடிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு 60-70 வயசுல இருந்துட்டு இறந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த 70 வருஷமா அந்த சோல் வந்து அந்த லா படிச்சு, இவன் மேபி அவர் ஒரு ஃபுட்பால் பிளேயரா இருக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கலாம், எதுவாகவே இருக்கலாம். அவர் அந்த இதுலயே இருந்துட்டு அந்த அந்த சோல் வந்து போயிருதுல, திருப்பி போயிட்டு மறுபடியும் அந்த ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டு அவர் திருப்பி அடுத்த பிறவி எடுக்கும்போது ஆத்மா வந்து கண்டிப்பா வந்து இன்னொரு பதவியை எடுத்துருவாங்க. இமீடியட்டாவே அவங்க போவாங்க, போயிட்டு அந்த கணக்கெல்லாம் செட்டில் பண்ணிட்டு அடுத்த ஒரு பதவி, அவங்க ஒரு நல்ல தாயை சூஸ் பண்ணி அங்க போனா எவ்வளவு அவங்க இது பண்ண முடியுமோ சூஸ் பண்ணிட்டு, அடுத்த ஆத்மாக்கு அழிவே கிடையாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த உடல் வந்து செப்பரேட், உடல் வந்து ஒரு நார்மல். ஆனா திருப்பி நம்ம போய் எடுக்கிற அந்த உடல், நமக்குள்ள அந்த திறமை அந்த ஆத்மா வெளிப்படுத்தும். அந்த ஆத்மாக்குள்ள திறமை வந்து, இப்ப அந்த ஆத்மா, நான் லாயர்னு சொன்னல, அந்த புதுசா போய் எடுக்கிற இடத்துலயும் அந்த அவங்களுக்கு அந்த லா படிக்கணும்ன்ற அந்த ஆசை இருக்கு. இப்ப எப்படி ஒரு பிறந்து சின்ன பிள்ளைங்களே அன்எக்ஸ்பெக்டடா இதுக்கு வந்து இந்த விஷயத்துல இவ்வளவு டேலண்டா இருக்கு, எப்படி என் பிள்ளைக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த டேலண்ட் இருக்கு இயற்கையாவே, பிகாஸ் அது வந்து அந்த சோல் கடை போன ஜென்மத்துல அவங்க அந்த சோல் என்ன டேலண்டா என்னவா இருந்தாங்களோ அது அடுத்த ஜென்மமா எடுக்கும்போது அது வந்து அவங்களுக்கு அது வெளிப்படும் அந்த விஷயம். ஸோ அப்ப அந்த சோல் வெளிப்படும் போது அவங்களால திருப்பி லாயர் ஆக முடியுமானா அது எல்லாருக்குமே முடியாது. பிகாஸ் ஏன்னா ஒண்ணு அந்த கர்மா அவங்களுக்கு தடை பண்ணும். ரெண்டாவது என்னன்னா, அவங்களுக்கு அந்த அவங்களோட அவங்க எடுத்திருக்காங்கல்ல அந்த பிறவி, மேபி அவங்க ஒரு வசதி குறைந்த ஒரு இடத்துல பிறந்திருக்கலாம், அந்த படிப்பு அவங்களால படிக்க முடியாமையும் போகலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களால நடக்கிறதுனால, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஆத்மாவால திருப்பி அவங்க அந்த ஏற்கனவே அந்த போன ஜென்மத்தில் அவங்க என்னவா இருந்தாங்களோ அதனால அவங்களால ஆக முடியாம போகுது. அது அவங்களோட பண்ணுன அந்த கர்மாவை பொறுத்து அது வந்து அமையுது. மேபி இந்த போன ஜென்மத்தில் லாயரா இருந்தவங்க அடுத்த ஜென்மத்தில் பிறந்து ஜட்ஜ் ஆனா கூட அது பிகாஸ் அவங்களோட அந்த கர்மா, நல்ல கர்மா நிறைய இந்த ஜென்மத்தில் அவங்க நிறைய பண்ணி வச்சுட்டு அடுத்த தடவை அவங்க போகும்போது அவங்களுக்கு அந்த ஆகாமியம் கர்மா வந்து எதுவுமே இல்லாம இருந்ததுனால அவங்க புதுசா எடுத்துட்டு வந்து மேபி அவங்களுக்கு நல்ல நல்ல ஒரு வாய்ப்பு வந்து அடுத்த ஜென்மத்துல கூட அமையலாம். ஸோ நம்மளோட மெடிடேஷன் பொறுத்தளவு நம்ம வந்து என்ன சொல்றோம், அடுத்த ஜென்மமே வேணாம், அடுத்த ஜென்மமே இல்லை, அப்படியே பிறப்பெடுத்தாலும் நல்ல பிறப்பாதான் நம்ம எடுப்போம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிகாஸ் ஏன்னா நம்ம அதிகமான மெடிடேஷன், அதிகமாக நம்ம வந்து அந்த தியானம், அந்த தவம், இந்த மாதிரி மெத்தட்ஸ் நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணி நம்மளோட அந்த கடவுள் தன்மையை நம்ம உணர்றோம் அப்படின்னா அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும். அடுத்தடுத்து நம்ம ஜென்மம் எடுத்தாலும் நம்ம வந்து எதையுமே நினைச்சு நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்மா வந்து உடல்ல எங்க இருக்கு அப்படின்னா, ஆத்மா வந்து இப்ப நம்மளோட அந்த உடம்புல மூளை, ஹார்ட் இதெல்லாமே வந்து ஒரு நார்மல் ஒரு ஆர்கன் தான். நம்ம கை கால் மாதிரி அது உள்ள இருக்க ஆர்கன், இது வெளியே இருக்கு, கை கால்லாம் வெளியே இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அந்த சோலை வந்து நம்மளால பார்க்க முடியாது. சோல் வந்து எங்க இருக்குன்னா உச்சில இருக்கு. அப்ப அந்த சோல் வந்து ஒரு பிரைன் சர்ஜனா கூட இருந்தாலும் கூட ஓப்பன் பண்ணி பிரைன் ஆப்ரேஷன் பண்ண கூட, சர்ஜரி பண்ணா கூட அந்த இடத்துல அவர் வந்து அந்த சோலை வந்து அவரால் பார்க்க முடியாது. பிகாஸ் அது வந்து யாரு கண்ணுக்குமே தெரியாம நம்ம உடம்ப ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. மூளை வந்து நம்ம உடம்புல உள்ள எல்லா திங்ஸையுமே ஆப்ரேட் பண்ணுது. நம்ம உடம்புல உள்ள எல்லா ஆர்கனுமே மூளை தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம மூளையோட ஆர்டர் வச்சு தான் எல்லாமே இயங்குது செய்யுது. ஆனா அந்த ஆத்மா, அந்த மூளையவே கண்ட்ரோல் பண்ற ஆத்மா நம்மளோட
உச்சியில தான் இருக்கு. ஆனா அதை வந்து புருவ மத்தியில எடுத்துட்டு வந்து வருவாங்க. அது புருவ மத்தி கூட அது வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அதனால தான் நம்மளோட அந்த தேர்ட் ஐ சொல்றோம். நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது அந்த தேர்ட் ஐ வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றோம் அப்படின்னா, பிகாஸ் அந்த சோலை நம்ம ஆக்டிவேட் பண்றோம். அப்ப அந்த சோல் வந்து ஆக்டிவேட் பண்றதுனால தான் நம்ம அந்த காலத்திலே நமக்கு வந்து இந்த விபூதி வைக்கிற முறையெல்லாம் சொல்லியிருக்காங்க. விபூதி, குங்குமம். இப்ப நம்ம வந்து ஒருத்தரை பிளஸ் பண்றோம் அப்படின்னா ஒண்ணு தலையில தான் கை வச்சு பிளஸ் பண்ணுவோம். இல்ல அப்படின்னா ஒன்று நெத்தியில் இப்படி இந்த இடத்துல கை வச்சு பிளஸ் பண்ணுவாங்க, இல்லைனா முழுசா கையில் வச்சு பிளஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பிகாஸ் ஏன்னா நம்மளோட நெற்றி பொட்டில் தான் நம்மளோட சோல் இருக்கு. ஸோ எது நம்ம ஆசீர்வாதம் பண்றதா இருக்கட்டும், விபூதி வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு ஒரு டென்ஷனா இருந்தா கூட நம்ம வந்து தலையை பிடிச்சிட்டு தான் யோசிச்சுட்டு இருப்போம். நெத்தியில தான் கை போவோம். எதா இருந்தாலும் ஐயோ நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன், திங்க் பண்றதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே அந்த நம்மளோட சோல் கிட்ட தான் நம்ம வந்து கேட்கிறோம். நம்மளோட தாட்ஸ் எல்லாமே அங்கதான் போகும். முதல்ல சோல் கிட்ட தான் நம்ம வந்து கேட்கிறோம். அது நம்மளை அறியாமே செய்யற ஒரு செயல், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். ஸோ வந்து நம்மளோட சோல் வந்து எங்க இருக்கு அப்படின்னா நெற்றி போட்டு உச்சி, இது ரெண்டும் கனெக்டடா நம்மளோட தலைக்குள்ள இருக்கு. உடலை விட்டு பிரிந்தவுடன் ஆத்மா எங்கு செல்கிறது? அதான் இப்ப சொன்னல, அந்த ஆத்மாங்கிறது ஒரு ஒரு புனிதமானது. அது வந்து உடலை விட்டு பிரிஞ்சோட அவங்க அந்த பாவ புண்ணிய அந்த கணக்கெல்லாம் அவங்க வந்து அந்த கர்மாலாம் இது பண்ணிட்டு அடுத்த ஜென்மம் அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பிறப்பு எடுக்கிறாங்க. நல்ல ஒரு அவங்க தாயை சூஸ் பண்ணி அவங்க அந்த வயிற்றுல போயிட்டு ஒரு கருவாக உருவாகி அவங்க அந்த 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 ஒரு வாழ்க்கைய அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஆத்மாங்கிறதுக்கு அழிவே கிடையாது. ஸோ எல்லாமே அந்த கர்மா பேஸ்ல தான் அந்த ஆத்மா அடுத்தடுத்து நம்ம இந்த ஜென்மத்துல என்ன செய்யறோமோ அதுதான் அடுத்த ஜென்மத்துக்கு நம்ம போய் அது கிடைக்கும். நம்மில் சிலருக்கு ஏற்கனவே பார்த்த நினைவு அல்லது பார்த்த இடம் அதற்கு ஆத்மாவிற்கும் என்ன தொடர்பு? இப்ப சில நேரம் நம்ம இருக்கோம், நமக்கு வந்து ஒருத்தரை பார்த்தோன்னே அவங்களை எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படிங்கிற ஒரு தாட்ஸ்லாம் வரும். இல்லை ஒரு இடத்துக்கு போனாலோ இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. கண்டிப்பா அது வந்து போன ஜென்மத்துல உங்களோட ஆத்மாவோட அது வந்து கனெக்டட். உங்களோட சோல் அது வேற ஒரு உருவமா அது அந்த இடத்துக்கு ஒன்று போயிருக்கலாம், இல்லை நீங்க அந்த சோல் கூட நீங்க மீட் பண்ணியிருக்கலாம். இது எல்லாமே போன ஜென்மம். ஆனா போன ஜென்ம நினைவுங்கிறது எல்லாருக்குமே வந்துடாது. அது வந்தாலும் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது, குழப்படி தான் இருக்கும். அது வந்து வராது யாருக்கும். அது கோடியில ஒருத்தருக்கு வரலாம். அப்படி வந்தாலும் அவங்க நிம்மதியா இருக்க மாட்டாங்க. ஏன்னா எக்ஸாக்ட்லி நான் வந்து கோலாலம்பூர்ல தான் பிறந்தேன், இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு போன ஜென்மத்துல இருந்து உங்களுக்கு இப்போ வராது. நான் போன ஜென்மத்துல எங்க பிறந்தேன், எங்க வளர்ந்தேன், அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து யாருக்குமே வராது. ஆனா இந்த மாதிரி தாட்ஸ் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே வரும். நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்க மாதிரி இருக்கு, உங்களை இதுக்கு முன்னாடி உங்க கூட பழகுன மாதிரி இருக்கு. சில பேர் கூட ரொம்ப கனெக்டடா இருக்கும், பார்த்த உடனே ரொம்ப க்ளோஸா பேச ஆரம்பிச்சிருவோம். அதெல்லாம் வந்து உங்களோட அந்த போன ஜென்மத்துல அந்த சோல் மூலமா நம்ம வந்து அந்த கனெக்டட் ஆனதுனால தான் அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வருது. நம்ம செய்யும் வேலை போன ஜென்மத்துல தொடர்புடையதா? நான் இப்ப கொஞ்சத்துக்கு முன்னாடி சொன்னல, நம்ம அந்த லாயரா இருக்கலாம், அந்த எஸ், அது எல்லாமே கண்டிப்பா போன ஜென்மத்துல தொடர்புடையது தான். அது வந்து எல்லா மகான்களுமே சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து போன ஜென்மத்துல திருமூலர் கூட அவரோட புக்ல வந்து அந்த பாடல்ல வெளியிட்டிருக்காரு. அப்ப போன ஜென்மத்துல இப்ப ஒரு ஃபுட்பால் பிளேயர், நல்ல ஃபுட்பால் பிளேயரா இருந்தா கூட இந்த ஜென்மத்திலேயே அந்த பையனுக்கு பிறந்தோடனே ஆனா பெரிய நேஷனல் பிளேயர் ஆகட்டியும் கூட அவன் வீட்டுல அவங்க வீட்டுக்கிட்ட உள்ள அந்த கிரவுண்ட்ல விளையாடுற ஒரு நல்ல ஒரு பிளேயரா இருப்பான் அந்த பையன். பிகாஸ் ஏன்னா அவர் போன ஜென்மத்துல அவர் வந்து ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயரா இருந்தவர். இந்த ஜென்மத்துல அந்த சோலுக்கு அந்த ஒரு மெமரி பவர் இருக்கும், போன ஜென்மத்துல அவர் என்னவா இருந்தாரோ. ஸோ அதுதான் போன ஜென்மத்துல நம்ம என்னவா இருந்தோமோ அதே திறமை நமக்கு இந்த ஜென்மத்திலையும் இருக்கும் கண்டிப்பா. அதனாலதான் நம்ம போன ஜென்மத்துல ஒரு நல்ல ஒரு இதுல இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்ப மெடிடேஷன்லாம் பண்ணி நமக்குள்ள அந்த அந்த சோலை வந்து நம்ம வந்து அந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி அந்த உள்ள அந்த சிவத்தை நம்ம எடுத்து நம்ம வந்து அது பிரபஞ்சத்து கூட நம்ம கனெக்டடா இருக்குமோ, இன்கேஸ் நம்ம போன ஜென்மத்துல ஒரு நல்ல ஒரு பதவியோ நல்ல ஒரு டேலண்டட் பர்சனா இருந்தோம்னா அவங்க இப்பயும் பாருங்க நல்ல மெடிடேட்டர்ஸ்லாம் சில பேர் அவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு அந்த திறமைகள்லாம் இயற்கையாகவே இருக்கும். அவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த மெடிடேஷன் வந்து ரொம்ப ஈஸியா ஹெல்ப் பண்ணும். இது எல்லாத்துக்குமே இந்த கர்மாவுக்கு வந்து மெயினானதே வந்து தியானம் தான். நம்ம தியானம் பண்ண 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 உங்களோட கர்ம வினைகள்லாம் அழிந்து உங்களோட அந்த பவர், உங்களோட அந்த திறமைகள் உங்களை அறியாமே வெளிப்படும். உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்குமே உங்களுக்குள்ள அதோட பதில் இருக்கும். கர்மா அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இவ்வளவு நேரம். கொஸ்டின் ஒரு சின்ன கதையோட முடிச்சிடலாம். அப்ப
கர்மாங்கிறது அதான் நம்ம சொன்ன மாதிரி தான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுதான் கர்மா. என்ன நம்ம விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். பாருங்க இந்த கதையை. ஸோ இவ்வளோதான் கர்மா, சிம்பிள். நம்ம நல்லது பண்ணோம்னா நமக்கு நல்லது நடக்கும், கெட்டது பண்ணோம்னா கெட்டது தான் நடக்கும். முக்கியமாக மாஸ்டர், இப்போ நமக்கு நம்மளோட ஆஃபீஸில் ஒரு 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 யதார்த்தமான ஒரு செயல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக உங்களோட சம்பளம் திடீர்னு ஒரு 1000 வெள்ளி ஏறுது. தென் உங்களுக்கு திடீர்னு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது, எல்லாமே நடக்குது. ஆனால் அதை நம்ம என்ன செய்கிறோம்? ஓ கடவுளே, போய் கடவுள்கிட்ட போய் கேட்குறோமா, நான் எனக்கு ஏன் திடீர்னு இவ்வளோ சம்பளம் இருக்குது, நான் இதுக்கு ஒர்த்தே இல்லையே, எனக்கு ஏன் இவ்வளோ திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு 1000 வெள்ளி சம்பளம் ஏற்றிருக்கீங்க, எனக்கு திடீர்னு இந்த ப்ரொமோஷன் கொடுத்துருக்கோம். இல்லை, அதை நம்ம போயிட்டு கடவுள்கிட்ட போய் நம்ம கேட்கறதுல சைலண்டாக நம்ம என்னதான் வெளியில நான் காட்டிக்கிட்டாலும் மனசு அதை ஏற்றுக்கும். ஓகே, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு கெட்டது வந்தால் மட்டும் கடவுளே எனக்கு ஏன் இதெல்லாம் கொடுக்குற அப்படின்னு போயிட்டு நம்ம அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். ஏற்றுக்காம போயிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு நம்ம அதை கேட்குறோம். ஸோ அது கண்டிப்பாக அதை நம்ம சொன்னோம்ல, விதின்னு ஒன்றும் இல்லை, நீ செஞ்சது தான் உனக்கு திரும்ப வருது, அவ்வளோதான். அந்த பூமரிங் சொல்லுவாங்கல்ல, கர்மா, அது நீங்கள் செஞ்சது உங்களுக்கு திருப்பி வருது. ஸோ அந்த நீ கெட்டது பண்ணனால தான். இப்போ அவர் பாருங்க, அந்த எடையை குறைச்சி தான் கொடுத்தாரு. அந்த எடையை குறைச்சி கொடுத்ததுனால அவர்கிட்ட அந்த எடைக்கல் இல்லாதனால அந்த பேக்கை வச்சு தீமாவும் பண்ணி தான் அவர் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ நீ பண்ணினது தான் உனக்கு அது திருப்பி வருது. ஸோ நம்ம எதையுமே நம்ம கண்டிப்பா இந்த உலகத்துல நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நல்லது நடந்தாலும் ஏத்துக்கணும், கெட்டது நடந்தாலும் ஏத்துக்கணும். ஸோ அவ்வளவுதான். ஸோ எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.